அரசாங்கம் வந்து திடீர்னு நேற்று வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்காங்க. என்னென்னா 4.8% மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மாத்திரமில்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா தொழிலமைப்புகளும் சேர்ந்து நிறைய போராட்டங்கள் நடத்தி இந்த மின்சார கட்டணத்தை குறைக்கணும், நிலை கட்டணத்தை குறைக்கணும்னு சொல்லி நிறைய கேட்டோம். அப்போது எல்லாத்தையும் பார்த்து கடைசியாக முதலமைச்சரை வந்து முத்தரசன் கம்யூனிஸ்ட் தலைவர் மூலமாக போய் எல்லா தொழிலமைப்புகளாக போய் பார்த்து கேட்டபோது முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, தேர்தல் முடியட்டும் நல்ல செய்தியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் தேர்தல் முடிஞ்சிருச்சு, இடைத்தேர்தலும் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ திடீர்னு 4.8% ஏற்றிருக்காங்க. இப்போ அரசாங்கம் இப்படி எங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு சுமையை ஏற்றிட்டே போனாங்கன்னா, இது அவங்க சொல்லலாம் 20 பைசா 10 பைசா தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஆனால் எங்களோட சுமை எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் எல்லாம் இண்டஸ்ட்ரி நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லா விதத்துலேயும் ப்ராப்ளம் வந்துட்டு சிறு குறு தொழில்களுக்கு தான். ஜாப் ஆர்டர் செய்கிற நிறைய யூனிட்ஸ் வந்து 10 வருஷமாக ஒரு ரேட்டு ஏற்றாமல் வேலை செஞ்சிட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு விதமாக ஏற்றிட்டே போகும்போது இந்த விலையினால் வந்துட்டு சிறு குறு தொழில்கள் மாத்திரம் பாதிக்கப்பட மாட்டாங்க, பொது மக்களும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா எல்லா பொருட்களோட விலையும் ஏற ஆரம்பிச்சிடும், கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணிவிடுவாங்க. அப்போ யார் பாதிக்கப்படுறதுனா சிறு குறு தொழில்கள் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த ரேட்டும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கவே யாரும் போகிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது மெயினானது வந்து எங்களுக்கு கரண்ட்டு தான். அந்த கரண்ட் விலை ஜாஸ்தி பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அது கண்டிப்பாக கம்மி பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அது வந்து மத்திய அரசு வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு வந்து மானியமாக கொடுத்துட்டா பெட்டராக இருக்கும். பழைய மாதிரி ரேட்டுக்கே கொடுத்துட்டா பரவாயில்ல. நிலை கட்டணத்தை கண்டிப்பாக குறைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நிலை கட்டணம் தான் எங்களுக்கு ரொம்ப பாதிக்கிறது, குறைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோங்க. கடுமையாக நிதி நெருக்கடியை தொழில் தள்ளுவது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களோடு எங்கள் தொழில் போட்டிக்கு செல்ல முடியாத அளவுக்கு மின் கட்டணம் என்பது பெரும் சுமையாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் தொழில்துறையை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்திய நாங்கள் மின்சார வாரியத்துக்கு எங்களால் எந்த நஷ்டமும் ஏற்படுவதில்லை. ஆனால் மின்சார வாரியத்தில் பல்வேறு குளறுபடிகளால் நஷ்டம் ஏற்படுவது எல்லாமே தொழில்துறை மேல் சுமத்தினால் தாங்கும் சக்தி இல்லாமல் இழந்து போகின்றோம். இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்வோமானால் உள்ளூரிலும் உள் மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருகின்ற இந்த உற்பத்தி துறையை முடக்குவது என்பது தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு மிக பெரும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் தமிழக முதல்வர்கள் குறிப்பிட்டது போல இந்த மின்கட்டண உயர்விலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும், உடனடியாக கைவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் 430% உயர்த்தி இருக்கின்ற நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். இதனால சிறு குறு தொழில வங்கி கடனை கட்ட முடியாமல் நிறைய தொழில்கள் மூடி இருக்கிறாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, எங்களுக்கு இந்த தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமையை 8% அதிகபட்சம் 10% லாபத்தில் தான் வந்து போட்டு நாங்கள் வந்து ஒரு பொருள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ இந்த மின்கட்டண உயர்வுனால் எங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா பெரும் சுமையாக இருந்து அந்த கட்டணம் நாங்கள் வங்கியில் வாங்கிய கடனை கட்டுவதற்கு முடிவதில்லை. எங்களுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டியில் இருக்கிற பிரச்சனை தாங்க முடியாமல் அது ஒரு நெருக்கடி.